வணக்கம். கலைச்செல்வி சாமியேல் வழக்கறிஞர். பெரும்பாலான வீடுகளில், குடும்பங்களில் நாம் அன்றாடம் பார்க்கக்கூடிய ஒரு விஷயம், பொதுவெளியில் யாராவது ஒரு கணவன் தன் மனைவியை பற்றி லைட்டா புகழ்ந்து பேசிட்டா போதும், உடனே பாருங்க அவங்க ஹஸ்பண்ட் அவங்க ஒய்ஃபை பற்றி எவ்வளோ உயர்வாக பேசுகிறாங்க, நீங்களும் தான் இருக்கீங்களே, ஒரு நாளாவது இப்படி பேசியிருக்கீங்களான்னு கேட்பாங்க. அதே போல் உங்கள் அம்மா என்னெல்லாம் பேசுனாங்க தெரியுமா, உங்க அக்கா என்ன எப்படியெல்லாம் ஜாடையா பேசுனாங்க தெரியுமா, இப்ப என் முன்னால அவங்கள நீங்க என்னன்னு கேளுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா கணவர் அதை நம்ப மாட்டாரு. என்றைக்கு தன் மனைவி சொல்வது நிஜம்தான்னு அவன் ஆராய்ந்து உணர்கிறானோ அன்று நிச்சயமா அம்மாவை கூப்பிட்டோ ஆர் யார் அவங்க மனைவிய தப்பா பேசுனாங்களோ அவங்கள தனியா கூப்பிட்டு இப்படி எல்லாம் பேசாதீங்கன்னு சொல்லுவாங்க. பட் மனைவிகளை பொறுத்தவரை என் முன்னால நீ கேளு, அப்பதான் நான் நம்புவேன்னு ஒத்த காலில் நிற்பாங்க. இந்த இடத்துல மனைவிகள் ஒரு விஷயம் யோசிக்கணும். அன்றாடம் வீட்டில் நடக்கிற சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் விசாரணை கமிஷன் வச்சு அவங்கள உங்க முன்னாடி கண்டிக்கணும்னு நினைக்கிற மாதிரி உங்க கணவன் குடும்பத்தாரும் உன் மனைவி கூட தான் இதெல்லாம் பண்ணா, எங்க முன்னால நீ கூப்பிட்டு அவளை இதெல்லாம் கேளுன்னு சொன்னா அதை நீங்க அனுமதிப்பீங்களா? நான் தான் தப்பே பண்ணலையேன்னு நீங்க கேட்கலாம். பட் நீங்க அறியாம தெரியாம செய்த சில விஷயங்களை அவங்க தப்பா கூட நினைச்சிருக்கலாம். ஸோ சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் விசாரணை கமிஷன் வச்சு நியாயம் கேட்க ஆரம்பிச்சா அதுக்கு எண்டே இல்லை. ஒன்று நீங்களே அதை ஹேண்டில் பண்ண பழகுங்க, ஆர் அதை அப்படியே இக்னோர் பண்ணி பழகுங்க. ஆனாலும் நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றமே, அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அது யார் செய்தாலும் சரி. தன் பெற்றோர் முன்னிலையில் தன் மனைவியை கடிந்து கொள்ளாமல் இருப்பதும், தன் மனைவி முன்னிலையில் தன் பெற்றோரை கடிந்து கொள்ளாமல் இருப்பதும் அவசியம்தான். பாராட்ட பப்ளிக்காவும் தவற தனியா கூப்பிட்டு சுட்டி காட்டுறது தான் நாகரீகம். ஆனா எல்லா நேரத்திலும் இப்படி காஷியஸா இருக்கிறது கஷ்டம். எஸ்பெஷலி எல்லாரும் ஒரே வீட்டில் இருக்கும் பட்சத்தில் இது ரொம்ப கஷ்டமான விஷயம்தான். அதே போல சில ஆண்களுக்கு தன் பெற்றோர், தன் உடன் பிறந்தோர் தன்னோட மனைவிய தரக்குறைவா ட்ரீட் பண்றாங்கன்னு நல்லா தெரிஞ்சும் ஒரு வார்த்தை கூட கேட்க மாட்டாங்க. எங்க கேட்டா நம்மள பொண்டாட்டி தாசன்னு சொல்லிடுவாங்களோன்னு பயம். உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்றேன், நீங்க இப்படி கேட்பதால அம்மா ஏதாவது நினைச்சுக்குவாங்களோ, அப்பா ஏதாவது நினைச்சுக்குவாங்களோ, இல்ல அக்கா ஏதாவது நினைச்சுக்குவாங்களோன்னு நீங்க யோசிக்கிற மாதிரி உங்க மனைவி உங்களை பத்தி என்ன நினைப்பாங்கன்றத பத்தியும் யோசிங்க. ஒரு பெண் ஒரு ஆணை திருமணம் செய்து கொள்ள முக்கிய காரணமே இந்த ஆண் எந்த ஒரு ஆபத்தான சூழ்நிலையிலும் தன்னை காப்பாற்றி விடுவான் என்ற நம்பிக்கையில் தான். ஆனா அந்த பேசிக்கான விஷயத்தையே நீங்க பூர்த்தி செய்யாத போது உங்க மனைவியோட பார்வையில எப்படி நீங்க ஒரு புஜகரம பராக்கிரசாலியாக காட்சியளிக்க முடியும்? நிச்சயமாக உங்க மனைவி உங்களை ரொம்ப பலவீனமானவனாகத்தான் கருதுவார்கள். எந்த ஒரு பெண்ணும் பலவீனமான ஒரு ஆணை தேர்ந்தெடுக்கவே மாட்டாள். அண்ட் இந்த சமுதாயத்திற்கு பெண்கள் மீதான ஒரு தவறான ஒரு பார்வை இருக்கு. அதாவது பெண்களுக்கு, குறிப்பா மனைவிகளுக்கு தான் சொல்றதுக்கெல்லாம் ஆமா ஆமா சரி சரின்னு கேட்கிற கணவனை தான் பிடிக்கும்னு நினைக்கிறாங்க. ஆக்சுவலி அது தப்பு. ஒரு ஆணுக்கு நல்லது கெட்டதை யோசிச்சு தன் மனைவி மக்களின் நலனையும் கருத்தில் கொண்டு சுயமாக முடிவெடுக்கும் ஒரு ஆணைத்தான் பிடிக்கும். அவள் பார்வையில் அவன்தான் பாகுபலி. ஏன்னா அம்மா காலம் முடிகிற வரைக்கும் அம்மா பேச்சு கேட்கிறவன் நாளைக்கு அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி பேச்சை கேட்பான், அப்புறமா மனைவி பேச்சை கேட்டு முடிவெடுப்பான். இப்படி இவன் கடைசி வரை யாராவது ஒருவரோட கண்ட்ரோல்ல தான் இருப்பானே தவிர சுயமாக சரி தப்ப யோசிச்சு முடிவெடுக்கவே மாட்டான். நான் சொல்றத மட்டும்தான் என் கணவன் கேட்கணும்னு நினைக்கிற பெண் ரொம்ப ஆபத்தானவங்க. அது மனைவியா இருந்தாலும் சரி, அம்மாவாக இருந்தாலும் சரி. எல்லா மனைவிகளும் எதிர்பார்ப்பது ஆளுமை மிகுந்த ஒரு ஆணின் அரவணைப்பை தான். ஆளுமை மிகுந்த ஒரு ஆண் எந்த ஒரு இடத்திலும் தனக்கு நிகரான முக்கியத்துவம் தன் மனைவிக்கும் கிடைக்கிறதா என்பதில் முனைப்போடு இருப்பான். இப்ப மனைவிகள் கேட்பீங்க, என் கணவர் வீட்டார் என்ன மதிக்க மாட்டாங்க, என் மாமியார் வீட்டுக்கு வரமாட்டேன்னு சொன்னாலும் என் கணவர் கேட்க மாட்டேங்கிறாரு, என்னையும் வா வான்னு கூப்பிடுவாரு, எனக்கு மரியாதை இல்லாத இடத்துல அவரும் போகக்கூடாது தானே என்பது உங்களை பொறுத்தவரை நியாயமான கேள்வியாக இருக்கலாம். ஆனா உங்க கணவனை பொறுத்தவரை உங்க கேள்வியே தப்பு. உன் மனைவி இந்த வீட்டு வாசப்படியே ஏறக்கூடாது, வேணா நீ மட்டும் வான்னு சொல்ற ஒரு இடத்துக்கு, ஆர் தன் மனைவியை வலுக்கட்டாயமாக வெளியேற்றம் செய்வார்கள் என்று தெரிந்த ஒரு இடத்துக்கு உங்க கணவன் உங்களை கூட்டிட்டு போனா உங்க கேள்வி நியாயமானது. ஆனால் நம் மனைவிக்கும் நம் குடும்பத்தாருக்கும் ஆகாதுன்னு தெரிஞ்சும்
பெரும்பாலான ஆண்கள் தன் மனைவியை தன் சொந்த ஊருக்கோ வீட்டுக்கோ அழைத்து செல்ல விரும்பும் நோக்கம், என் முன்னிலையில் என் மனைவியை நீ வீட்டுக்குள்ள வராத என்று சொல்லும் துணிச்சல் தன் வீட்டாருக்கு இல்லை என்பது தெரிந்ததால் தான். நீங்க வேணா உங்க கணவரோட போய் நின்னு பாருங்களேன், உளமாற வாமான்னு கூப்பிடுறாங்களோ இல்லையோ, நிச்சயமா உங்களை வெளியில போன்னு சொல்ல மாட்டாங்க. ஸோ ஜாடையாக உங்களை எதிர்ப்பவர்களுக்கு நேரடியாக உங்களை எதிர்க்கும் துணிச்சல் இல்லை என்பதை புரிந்து கொள்ளுங்கள். அதனால தான் சொல்றேன், ப்ளீஸ் டோன்ட் பிலீவ் வாட் யூ see. நன்றி.